வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சப்பாத்தி ரோட்டிக்கான ஒரு சைட் டிஷ். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து எக் கேப்சிகம் மசாலா இல்லைன்னா முட்டை குடமிளகாய் மசாலா. ஸோ அந்த முட்டை மிளகாய் மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம எப்படி இது ரெசிபி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து நல்லா பொரியணும். அதுக்காக கூட வந்து அடுத்ததாக வந்து நம்ம ஒரு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு கொத்து அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பச்சை மிளகா வந்து நீட் வாட்டத்தில் கீறி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு தக்காளி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட வந்து நான் வந்து 2 பெரிய சைஸ் குடமிளகா வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் பச்சை குடமிளகான்னு இல்லை, எந்த கலர் குடமிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளிலாம் வந்து நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கூட வந்து குடமிளகாவும் வந்து நல்லா வெந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ பாருங்கள், காயெல்லாம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இது இன்கேஸ் இது உங்ககிட்ட இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கூட சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ளேம் வந்து லோ பண்ணிட்டு மசாலாலாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் ஸ்லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலாலாம் வந்து நல்லா பச்சை வாடை போயிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது கூட வந்து 4 முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ 4 முட்டையை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ அது வந்து நல்லா உடச்சி விட்டுக்கோங்க, நல்லா பிரேக் பண்ணிவிடுங்க. கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ அது மசாலா குடமிளகா எல்லாம் சேர்த்து கூட வந்து நல்லா வேகணும். ஸோ அந்த ஃப்ளேவர்லாம் அந்த உப்பு எல்லாமே வந்து அந்த முட்டையிலையும் இறங்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு முட்டை வந்து நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி ஃபைனலாக கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வந்து நல்லா கலந்து விட்டுருக்குங்க. சூப்பரான முட்டை குடமிளகாய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது வந்து பரிமாறிடலாம். சூப்பரான டேஸ்டியான அப்புறம் ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காக செய்யக்கூடிய சப்பாத்தி ரோட்டிக்கான ஒரு சைட் டிஷ் எக் கேப்சிகம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.